எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2026 ஜனவரி 8 துவங்கி 14 வரை, மார்கழி மாதம் 24 துவங்கி 30 வரை, இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை உங்களுக்கு இந்த பதிவிலே தருகின்றேன். அன்பு நேயர்களே, துலாம் ராசி, துலாம் லக்னம் என்றாலும் அல்லது ராசி துலாம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த பதிவினை உங்களுக்காய் நான் கணித்தும் தொகுத்தும் தருகின்றேன். அன்பு நேயர்களே, இந்த நாட்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட மார்கழி முடிய அற்புதம் என்னவென்றால் 3ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. ஆகையினால் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு நிலையிலிருந்து ஒரு தன லாபம் என்பது இருக்கும். இதன் காரணமாக உங்களுடைய தேவையான வசதிகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தரும். ஆனால் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கலாம் என்பது சரிதான். இருந்தாலும் கூட நீங்களே ஒரு விஷயத்துல நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும் கூட, ஏனென்றால் சூரியனும் புதனும் இணைந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நிபுணத்துவம், அதாவது ஒரு விஷயத்திலே நீங்கள் தான் எக்ஸ்பர்ட் என்று நினைக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு ஆலோசனை பெறுவது என்பது நிச்சயம் கட்டாயமாக வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதம். அப்படி இருக்கும்போது இந்த நாட்களிலே பிரம்ம யோகம் என்பது ஏற்படுகிறது. இதனால் கல்வி, மாணவர்களாக இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி, செல்வம் சேர்வதற்கான வாய்ப்பு, அது மட்டுமல்லாமல் குருமங்கல யோகத்தினுடைய அற்புதம். 3ஆம் இடத்துல குருவினுடைய வீட்டில சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். குருவினுடைய வக்ரகுருவினுடைய பார்வை பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் இந்த துவக்கத்திலேயே திருலோச்சன யோகம் என்பது எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு, எதிர்நிலைகளில் நோய் போன்ற விஷயங்களில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பான சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தி தந்துவிடக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்துல குறித்த வேலை குறித்த நேரத்துல செய்ய வேண்டும் என்ற அந்த பண்பிலிருந்து மாறாமல் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த நாட்கள் என்பது மார்கழி மாதமாக அமைகிறது. மார்கழி மாதம் முடியும் வரை இந்த தேதியை நான் உங்களுக்கு 14 ஜனவரி 2026 என்பது மார்கழி மாதம் முடியக்கூடிய நாள். வசியோகம் ஆகையினால் உண்மை அன்பு, எப்படியும் ஒரு விஷயத்தை நேர்மறையான விஷயமாகவே செய்து நீங்கள் அதை சாதித்து விடக்கூடிய அமைப்பு, செவ்வாய் புதன் இணைந்து தரக்கூடியதுல ஒரு புகழ் வரக்கூடிய அமைப்பு கூட இருக்கும். பேச்சை குறைத்து தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத நபர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை என்ற நிலை ஏற்படும் போது வெற்றி என்பது இருக்கும். செவ்வாய் மற்றும் குரு இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பெற்றிருக்கக்கூடிய அந்த கேந்திர நிலையில ககல யோகத்தினுடைய சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை தைரியமாக செய்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். குரு மற்றும் புதன், புதன் 12ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி குரு. இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பார்வை பலத்தினால் ஒன்றிணைந்து இருப்பது என்பது வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆகையினாலே கடன் போன்ற விஷயங்கள் வாங்குவதானாலும் சரி, அடைப்பதானாலும் சரி, நீங்கள் சற்று கடினமாக இருக்கிறதே என்று நினைந்து கொண்டிருந்த விஷயங்கள் எளிதிலே முடிந்து உங்களுக்கு அதிலே ஒரு இனிமை ஏற்பட, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் தருகிறது. சரி, அதிர்ஷ்டம் இருந்தால் எதையுமே வெற்றி கொண்டு விடலாம். பாக்யாதிபதி புதன் மற்றும் சுக்கிரன் இணைவு 3ஆம் இடத்தில் மற்றும் 4லே மாதத்தினுடைய அடுத்த பகுதியிலே இருக்கும். ஆகையினால் இதன் பார்வை பலம் 10. ஆகையினால் அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சமில்லை. சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். தொழில், புதிய வேலை, புதிய வியாபாரம் அல்லது இருக்கக்கூடிய வியாபாரத்திலே அதிர்ஷ்ட வாய்ப்பு என்று தொட்டது துலங்கக்கூடிய அற்புதத்தை, இந்த அதிர்ஷ்டம் மட்டும் இருந்து விட்டால் பாக்கிய நிலையிலே ஏற்படக்கூடிய இந்த அற்புதத்திலே பல நிலைகளிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான பல வாய்ப்புகளை இந்த நாட்கள் என்பது தருகிறது. பணம் விஷயத்துல இந்த மாதம் சற்றேறக்குறைய நிதிக்கான, அதாவது செலவுக்கான பணம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே ஏதேனும் சிறு சிறு சவால்கள் இருந்தாலும் கூட அதிலே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். இந்த நாட்களை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிலே சனி மற்றும் 5ஆம் வீட்டிலே ராகு இருக்கக்கூடிய காரணத்தினால் பல பலன்கள், ஆதாயமாக நிதி பலன்கள் கிடைக்கக்கூடிய, பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று
அலைச்சல் அல்லது ஏதேனும் ஒரு சுற்றுலா அல்லது ஏதேனும் ஒரு தேவையான பயணம் என்று செலவுகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் தெரியாமலே ஏதேனும் ஒரு செலவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தீர்கள் என்றால் அதை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மாறுவது என்பது மிக முக்கியமாக இருக்கும். வேலையில இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும், நிலைத்தன்மை என்பது இருக்கும். சிறு சிறு தடை குழப்பங்கள் எல்லாம் இருந்தால் அவை வேலையிலே நீங்கும். தொழிலில இருப்பவர்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற உன்னதம் என்பது நிச்சயமாக இருக்கும். உடல்நிலை பொறுத்தவரை சீராக இருக்கும். ஏதேனும் சிறு காரணங்களின் காரணமாக இந்த பயண அலைச்சல் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த சோர்வு, தோல்வலி, காதுகளில் பிரச்சனை இவையெல்லாம் இருந்தால் சற்று ஓய்வெடுத்தாலே கூட சரியாக போய்விடும். மருத்துவரை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி ஓய்வெடுத்தாலும் சீராகவில்லை என்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவரை நாட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாமே தவிர பெரும்பாலும் அப்படிப்பட்ட நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை நெருங்கிய உறவினர்களை நீங்கள் சென்று சந்தித்தாலும் அல்லது அவர்கள் உங்களை வந்து சந்தித்தாலும் இதனால் ஏதோ ஒரு பண நஷ்டம் என்பது ஏற்படும். அவர்களுக்காக ஏதோ ஒன்று செய்ய போய் பண நஷ்டம், அதனால் கவனமாக இருங்கள். ஏதேனும் ஒரு வகையிலே நிதி உதவியை உங்களிடம் கேட்கலாம். கொடுத்தால் பணம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வாரத்துல கைப்பணத்தை கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு உரிய நேரத்தை தந்து அவர்கள் மீது சற்று கவனத்தை செலுத்துவது என்பது நிச்சயமாக வெற்றிக்கான வழிகளை அவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பாக மாறும். சில நேரம் அவர்களுடைய ஆலோசனை கூட உங்களுக்கு பல நிலைகளில் வெற்றியை தந்து விடுவதாக இருக்கும். இந்த நாட்களிலே உங்களுடைய குழந்தைகளினுடைய மகிழ்ச்சி, நீங்கள் நினைத்தது, நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அப்படி உங்களுடைய குழந்தைகள் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பத்திற்கு நற்பெயரும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த வாரத்துல கிடைக்கக்கூடிய, இந்த வாரம் அல்ல, இந்த நாட்களில் 14 ஜனவரி வரை கிடைக்கக்கூடிய நேரத்துல குடும்பத்தோடு இனிமையாய் கழிக்க வேண்டுமே தவிர வேறு வகைகளில் நட்புகளோடு சென்று தேவையில்லாமல் நேரத்தை கழிப்பதை எல்லாம் தவிர்ப்பது. நீங்கள் ஒரு விஷயம் என்ன, குடும்பத்தோடு நேரத்தை கழிக்க வேண்டுமே தவிர நட்பு வட்டாரத்துல சென்று தேவையில்லாத பணத்தை செலவழித்து தேவையில்லாத நேரத்தை செலவழித்தால் அப்போது நிச்சயமாக குடும்பத்தில் வருத்தம் ஏற்படும். ஆனால் அப்படி ஏற்படாமல் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று தான் இந்த பதிவு. சுக்கிரன் உங்களுக்கு ராசிநாதன் மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதி. இந்த சுக்கிரன் ஜனவரி மாதம் 13ஆம் நாள் என்று அவர் பெயர்ச்சி அடைகிறார். 4ஆம் வீட்டில் சஞ்சாரம். இதன் விளைவாக கூட நல்ல நிதி ஆதாரங்கள், பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாராத வழிகளில் இருந்து உங்களுடைய லக்ஸரி வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு, இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் சொந்த பந்தங்களோடு மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டிய சூழ்நிலை, கவனத்தோடு இருங்கள். தொழில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, புதிய வேலை, மகிழ்ச்சி, திருப்தி, வியாபாரத்துறையில திடீர் அதிர்ஷ்டம், குடும்ப தொழில் இருப்பவர்களுக்கு கூட செல்வாக்கு அதிகரிக்கும், பணம் கூட சற்று கூடுதல் அதிகமாக வரக்கூடிய அமைப்பை இந்த ஜனவரி 13 சுக்கிரன் பயிற்சிக்கு பின்பு உங்களுக்கு அமையும். திருமண உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணைக்கு எது மகிழ்ச்சியோ அதை செய்வதுதான் வெற்றி. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதலிலே சொன்னேன், நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் செயல்படும் போது உடல் மற்றும் மனம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஆகையினால் உடல் நலத்தின் மீது சற்று அக்கறை, ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலிருந்து அகன்றிருப்பது நன்மையை தரும். வியாழக்கிழமை மார்கழி 24 ஜனவரி 8 ஷஷ்டி, முழு நாளும் ஷஷ்டி. பூரம் நட்சத்திரம் 12:24 PM வரை, பிறகு உத்திரம். திரிதின ஸ்பிருக், ஒரு திதி 3 நாட்கள் இருக்கிறது. தான தர்மங்களுக்கு இந்நாளும் ஏற்ற நாள். பகல் 12:24 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். முருகன் வழிபாடு ஷஷ்டி. ஆழ்வார் மோட்சம், அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளிலே பெருமாள் வழிபாடு. திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை. சொர்க்க வாயில் இன்ற நாளிலே அடைக்கப்படும். மாடு வாங்க, பெயர் பலகை, ஏதேனும் ஒரு நிறுவனம் துவங்குகிறீர்கள் என்றால் பெயர் பலகை வைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி 25 ஜனவரி 9 7:05 வரை, காலை 7:05 வரை ஷஷ்டி, பின்னர் சப்தமி. உத்திரம் நட்சத்திரம் 1:40 PM வரை, பிறகு அஸ்தம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம். நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது.
புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள். நல்ல காரியங்கள் செய்யலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. சீமந்தம், வளைகாப்பு, வித்யாரம்பம், சோறுட்ட, நகை வாங்க, பயணங்கள் செய்ய ஏற்ற நாள். பெருமாள் கோயில்களுக்கு அந்த கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் இன்று 1000 பாசுரங்களை, மீதமுள்ள 1000 பாசுரங்கள், பகல் 10 ராப்பத்தில் 3000 பாசுரங்கள் படிக்கப்பட்டிருக்கும். மீதமுள்ள 1000 பாசுரங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்றுமுறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள். இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு, தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை, மார்கழி 26, ஜனவரி 10, 2026, 8:24 AM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ஹஸ்தம் நட்சத்திரம் 3:39 PM வரை, பிறகு சித்திரை. நாள் முழுவதும் மரண யோகம். சுபகாரியங்களை தவிர்க்க இந்த நாள். சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. அஷ்டகா என்று பஞ்சாங்கங்களிலே இந்த நாளுக்கு போட்டிருக்கும். அதனால் சிரார்த்தங்கள் செய்யலாம். காலாஷ்டமி, தில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள். மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவாஷ்டமி என்ற இந்த நாளில் சிவனுக்கு பகல் முழுவதும் விரதம் இருந்து பசு நெய் மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி 27, ஜனவரி 11, 10:20 AM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. சித்திரை நட்சத்திரம் 6:12 PM வரை, பிறகு சுவாதி. நாள் முழுவதும் சித்த யோகம். கர்ப்போட்ட முடிவு நாள். கூடாரை வள்ளி. இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால், நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம். கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் 27ஆம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்தில் ஒரு மிக சிறந்த நாள். இந்த நாளில் சர்க்கரை பொங்கல், அக்கார அடிசல் என்பார்கள். இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சில் ஊறும், அப்படி ஒரு செய்முறை. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமா. அப்படியே பொங்கல், சக்கரை பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வழி கீழே முட்டி வழியாக சொட்டுமாம். அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அக்கார அடிசல் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கர்ப்போட்டம் முடியக்கூடிய நாள் அன்வஷ்டகா. அடுத்து திங்கட்கிழமை, மார்கழி 28, ஜனவரி 12, 12:43 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. சுவாதி நட்சத்திரம் 9:05 PM வரை, அதன் பிறகு விசாக நட்சத்திரம். அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். ஆகையினாலே சுவாதி நட்சத்திரம் இருக்கும் வரை 9:05 PM வரை அமிர்த யோகமாக இருக்கிறது. அடுத்தது ஜனவரி 13, மார்கழியில 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, 3:18 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. விசாகம் நட்சத்திரம் 12:06 AM வரை, அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம். மரண யோகம் என்பது 12:06 AM வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகமாக அமைகிறது. அடுத்தது ஜனவரி 14, ஜனவரி 14 மார்கழி 30 புதன்கிழமையாக அமைகிறது. இந்த நாள் நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது. இந்த நாளில சுப நாள், மகர ரவி 3:07 பகல். இந்த நாளிலே புத அனுராதா, ஏனென்றால் புதன் மற்றும் அனுஷ நட்சத்திரம் சேர்வது என்பது புத அனுராதா. சூன்ய திதி, போகி பண்டிகை, உத்தர அயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கம். திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில இந்த நாள், இந்நாளிலே பொங்கல் வைக்க ஏதுவான நேரம் என்பது காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ஆகையினால் இது திருக்கணிதத்தின் அடிப்படையில பொங்கல் பண்டிகை. ஆனால் பொதுவில தமிழ்நாட்டில அடுத்தது வியாழக்கிழமை 15 ஜனவரி தை 1ஆக அமைவது. ஆகையினால் இந்த நாள் கரிநாளாக இருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி பொங்கல் பண்டிகை. இந்த நாளிலே பொங்கல் வைக்க சரியான நேரம் என்பது 9:45 முதல் 11 மணி வரை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் என்று உங்கள் நலம் விரும்பும் மற்றும் நீங்கள் அடுத்தவரின் நலம் விரும்புகிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. நன்றி.